அழியாதது காதல் கோலம். ஏமணி எல்லாம் ஆடி தள்ளுபடி ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ போய் பிள்ளைகளை கூப்பிட்டு போய் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் துணி எடுத்துட்டு வந்துடுறியா? சரியா, நாங்க இன்னைக்கே ஓனா கிடக்குது. இன்னைக்கு ஒரு வேலையும் இல்லை. நாளைக்கு கூட தோட்டத்துக்கு போகணும். பிள்ளைகளை கூப்பிட்டு இன்னைக்கே போயிட்டு வந்துட்டுமா? ஓ சரியா, நான் போயிட்டு வந்துருங்க. இன்னும் 4 நாள் போனா ரொம்ப கூட்டமாய் போயிரு. அப்புறம் உள்ள போனா வெளியிலயே வர முடியாது, நுழையாத அளவு கூட்டம் இருக்கு. பிள்ளைகளை கூப்பிட்டு இப்பவே போயிட்டு வந்துரு. நானே கூப்பிடுறேன். கார்த்தி, மகேஷே. அப்பா என்னங்கப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாஞ்சாமி, நாங்கள் தான் கூப்பிட்டோம். இல்லை, ஆடி தள்ளுபடியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு டிவிலையெல்லாம் விளம்பரம் வருது. உன்னை என்ன ஆடியும் பிறந்துருச்சு. இன்னொரு 10-15 நாள் தான் இருக்குது நோம்பிக்கு. போய் உங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் துணி எடுத்துகிட்டு வந்துடலாமா? சரிங்கம்மா, எடுத்துக்கலாம். இன்னும் 10-15 நாள் இருக்குது இல்லைங்கம்மா. இந்த கூட்டத்தில் நீங்கள் எதுக்குங்கம்மா? நாங்களே போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம். நீங்கள் போய் உங்களுக்கு வேணும்னே எடுத்துக்குங்க. நாங்கள் உங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்துக்குங்க. இன்றைக்கே போயிட்டு வந்துடலாமா? நீங்கள் சொன்னால் கேட்கவாம்மா போகிறீங்க? சரிம்மா, நாங்களும் இன்னைக்கு சும்மா தான் இருக்கிறோம். போயிட்டு வந்துடலாம்மா. சரியா, நான் போய் எல்லாரும் கிளம்புங்க. குழந்தைகளையும் கிளப்பி விடுங்க. அவங்களையும் கூப்பிட்டே போகலாம். அப்போ தான் அவங்களுக்கு பிடிச்சதா நல்ல துணியை பார்த்து எடுக்க முடியும். அப்போ தான் அளவும் கரெக்டாக வரும். ஏன்? சரிம்மா, ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பி வந்துடுறோம். நீங்களும் கிளம்பிடுங்க. சரி சரி, சீக்கிரமா போய் கிளம்புங்க. போங்க, எல்லாரும் போயிட்டு வந்துருங்க. வாங்க. சரிங்கப்பா, இதோ இப்போ கிளம்பி ரெடியாகி வந்துடுறோம். அம்மியா, இதுதான் எக்ஸ்கலேட்டர். இதில் போனால் நம்ம நடக்கவே வேண்டியது இல்லைங்க அம்மியா. ஜாலியாக மேலே போய் இறங்கிடலாம். வாங்க அம்மியா, இதுலேயே போகலாம். ஐயோ, நானெல்லாம் இதில் வரலடா சாமி, நீங்களே போங்க. கார்த்தி, மகேஷே, நடந்து போகிறக்கு படிக்கட்டெல்லாம் ஒன்றும் அந்த பக்கம் இல்லையா? பாருங்க, கண்டிப்பாக இருக்குது. நானெல்லாம் இதில் வரல, எனக்கு தலை சுற்றி வாந்தி வந்துடு. நீங்களே போங்க. அம்மியா, நீங்கள் பயப்படாதீங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அந்த ஸ்டெப் மேலே கால் எடுத்து வச்சிங்கன்னாவே போதும். அப்படியே எக்ஸ்கலேட்டர் மூவ் ஆகுங்க அம்மியா. நான் வரலினா வரல, நீங்களே போங்க. கார்த்தி, மகேஷே, சொல்லிட்டே இருக்கிற உங்களுக்கு கேட்குதா இல்லையா? படிக்கட்டு எங்கே இருக்குது? வாங்க, படிக்கட்டில் போகலாம். சரிங்கம்மா, அந்த பக்கம்தான் படிக்கட்டு இருக்குது. வாங்க போகலாம். அம்மியா, நீங்கள் படிக்கட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மூச்சு பிடிச்சிக்குங்க அம்மியா. காலெல்லாம் ரொம்ப வலிக்கும். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் என்னோட கையை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்க அம்மியா. நீங்கள் ஒரே ஒரு கால் எடுத்து மெதுவாக அந்த ஸ்டெப் மேலே கரெக்டாக கீழே வரும்போது வச்சிங்கன்னா வைங்களேன், அப்படியே மூவ் ஆகுங்க அம்மியா. நம்ம அப்படியே மேலே ஜாலியாக போயிடலாங்க அம்மியா. பயப்படாதீங்க. எனக்கு சாமி, அதெல்லாம் எனக்கே பயமாக இருக்குது. எனக்கு தலையெல்லாம் சுத்து. சரியான, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, எல்லாரும் இருக்கிறீங்கன்னு வர. சரியான, நடந்து போயிட்டேன், பார்க்கலாம். அம்மியா, எல்லாரும் போயிட்டாங்க. வாங்க அம்மியா, நம்மளும் போகலாம். எனக்கு சாமி, எங்கேயாவது விழுந்துட்டா என்ன பண்ணுறது? அம்மியா, இப்படியே பயந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்போ பழகிறது? நீங்கள் பேசாமல் வாங்க அம்மியா. அம்மியா, என் கையை பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக கால் எடுத்து வைங்க. அவ்வளோதாங்க அம்மியா. இப்போ பாருங்க, நீங்கள் முடியாதுன்ட்டு எவ்வளோ அழகாக ஏறிட்டீங்கன்னு. நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு பயந்த. அம்மியா, நீங்கள் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் பார்த்துட்ருங்க. நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு சாரீ கிஃப்ட் பண்ணணுங்க அம்மியா. அதுக்காக நான் போய் ஒரு நல்ல சாரியாக பார்த்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நான் அதுக்குள்ளேயும் எனக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படியாடி தங்கம்? சரியா, நான் போ நல்ல துணியாக பார்த்து எடுத்துகிட்டு வா. சரிங்க அம்மியா, நீங்கள் எடுத்துட்டுருங்க, நான் சீக்கிரமாக வந்துடுவேன். என்ன மலரு, நீயும் எங்கள் கூடவே எடுக்கலாமில்ல? அதுக்குள்ளே என்ன அவசரம்? அம்மா, இல்லைம்மா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல சாரியாக கிஃப்ட் பண்ணணுமா. கொஞ்சம் நான் செலக்ட் பண்ண லேட் ஆகும். அதுதான், அவளுக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டேம்மா, அதுக்காக தான். சரி, ஓகே, அப்படியே உனக்கும் எடுத்துரு. சரியா? சரிங்கம்மா, நீங்கள் குட்டீஸ் எல்லாத்துக்கும் எடுங்கம்மா, நான் சீக்கிரமாக வந்துடுறேன். சரி சாமி, நீ போய் நல்ல துணியை எடுத்துகிட்டு வாப்போ. எந்த சாரீ எடுக்கலாம்? இந்த சாரீ பார்டர் அழகாக இருக்குது, ஆனால் ஒயிட்டாக இருக்கே. என்னது, அம்மா நம்மளை போய் சாரி எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. எந்த சாரி பார்க்கறது, என்னத்தை பார்க்கறதுனே ஒன்றும் தெரியலையே. இந்த சாரியும் சூப்பராக இருக்குது, ஆனால் அவளோட கலருக்கு இந்த சாரீ மேட்ச் ஆகுமான்னு தெரியலையே.
என்னது எந்த saree எடுக்கிறதுன்னு தெரியலையே. பேசாம அம்மாக்கே கால் பண்ணி கேட்போமா? வாவ், சூப்பராக இருக்கு இந்த saree. ரெட் கலர். இது அவளோட கலருக்கு நல்ல எடுப்பாக இருக்கும். இதை செலக்ட் பண்ணி வைப்போம். இன்னும் 2-3 கலர் பார்க்கலாம். என்னது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. அம்மா இந்த மாதிரி saree எல்லாம் கட்டி நான் பார்த்ததே இல்லை. பிளாக் கலர். அவளோட கலருக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கும். வாவ், சூப்பர். இதுவும் செலக்டட். இன்னும் எல்லா கலரும் பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ நான் எப்படி அம்மா கட்டுற சாரியை கண்டுபிடிக்கிறது? இந்த டைமிங்கில் கால் பண்ணால் அம்மா ஃபோனு எடுக்க மாட்டாங்க, ஆஃபீஸ்க்குள்ளே இருப்பாங்க. சரி, இங்கேயே எங்கேயாவது தேடி பார்ப்போம். அம்மா. யார் அது? கார்த்திக், நீங்களா? ஆமாம், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அதுவா மலரு, அதை ஏன் கேட்குற? நான் அம்மாவுக்கு ஒரு saree எடுக்கலான்னு வந்தேன். ஆனால் வரும்போதே அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்திருக்கலாம் என்ன saree எப்படி எடுக்கணும்னு. அம்மா கட்டுற saree எது, நான் எப்படி எடுக்கிறதுனே எனக்கு தெரியல. அதான் நான் எல்லா சாரியும் பார்த்துட்ருக்கேன் மலரு. ஓ அப்படியா கார்த்திக், நான் வேணா செலக்ட் பண்ணி தரட்டுமா? அப்பாடா, சூப்பர் ஐடியா மலரு. நீயே எடுத்து கொடுத்துற, எனக்கு ஒரு வேலையே மிச்சம். எனக்கு எந்த saree எப்படி எடுக்கிறதுனே தெரியல. ஆமாம், அது இருக்கட்டும், நீ எங்கே இங்கே? நான் இங்கே எதுக்கு வருவேன்? saree எடுக்கதா. ஓ, கூட யாரும் வரலையா? நீ தனியாவா வந்திருக்க? இல்லை கார்த்திக், என்னோட அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே வந்திருக்கோம். அவங்க என்னோட அம்மா, தம்பி எல்லாத்துக்கும் கீழே ட்ரெஸ் பார்த்துட்ருக்காங்க. ஓ அப்படியா, அப்புறம் நீயே தனியாக வந்த? அதுவா கார்த்திக், அது நெக்ஸ்ட் வீக் என்னோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அவளுக்கு சாரீனா ரொம்ப பிடிக்கும். அதான் சரி ஒரு saree எடுக்கலாமேன்னு இங்கே வந்தேன். ஓ சரி, உனக்கு saree எடுக்கலையா? இல்லை கார்த்திக், எனக்கு saree எல்லாம் பிடிக்காது. சரி வா, உனக்கு பிடிச்ச சாரியா பாரு. எனக்கு பிடிச்ச saree உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலைன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் பிடிக்கும் மலரு, நீ பாரு வா. கார்த்திக், உங்கள் அம்மா எந்த மாதிரி சாரீஸ் கட்டுவாங்க? பட்டு சாரியா, காட்டன் சாரியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மலரு. ஃபங்க்ஷன்னா ஓரளவுக்கு மீடியமாக பட்டு saree கட்டியிருப்பாங்க, மற்ற நாளில் சிம்பிளாக தான் இருக்கும். கார்த்திக், இது எல்லாமே பட்டு சாரீஸ், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். கட்டினா சூப்பராக மடிப்பு நிற்கும். கண்டிப்பாக அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதிலிருந்தே ஒன்று எடுத்துக்கலாமா? சரி மலரு, எடுத்துக்கலாம். இந்த saree கூட அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது கலர். இது இருக்கட்டும், அப்புறமா பார்க்கலாம். வாவ், இந்த saree செம்மையாக இருக்குது கார்த்திக். கார்த்திக், இங்கே பாருங்க இந்த saree எப்படி இருக்குன்ட்டு. அழகாக இருக்குல்ல? மலர், இந்த saree உனக்கு ரொம்ப அழகா இருக்கு மலர். கார்த்திக், நான் எனக்கு கேட்கல, உங்கள் அம்மாவுக்கு செட் ஆகுமான்னு பாருங்க. மலர், அம்மாக்கு வேற saree பார்த்துக்கலாம். இந்த saree நீ எடுத்துக்கிறியா? ஐயோ கார்த்திக், எனக்கெல்லாம் எதுக்கு? எனக்கு வேண்டாம். நான் உங்கள் அம்மாவுக்கு தான் செலக்ட் பண்ண வந்தேன். நீங்கள் எதுக்கு எனக்கு saree வாங்கி தரணும்? எனக்கு வேண்டாம் கார்த்திக். மலர், நிஜமாவே இந்த saree உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். எடுத்துக்கோ ஏன் ப்ளீஸ். எனக்கு வேண்டாம் கார்த்திக். அப்புறம் இந்த saree ஏதுன்னு அம்மா வீட்டில் கேட்பாங்க. நான் என்ன பதில் சொல்கிறது? ஐயோ எனக்கு வேண்டாம். எடுத்துக்கோ மலர் ப்ளீஸ், உனக்கு ரொம்ப அழகா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வீட்டில் கேட்டால் ஏதாவது சொல்லி சமாளியேன் ப்ளீஸ். எடுத்துக்கோ. ஒரு ஃப்ரெண்டை எடுத்து கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, எனக்கு வேண்டாம். மலர், எடுத்துக்கோ மலர், இவ்வளோ தூரம் சொல்கிறல்ல, எடுக்க மாட்டியா? ஐயோ நான் எடுக்க மாட்டேன். எனக்கு வீட்டில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்களே எடுத்துக்கோங்க, நான் போகிறேன். இரு மலர்,
கார்த்திக், நான் போகணும் ப்ளீஸ். ஏன் மலர், நான் வாங்கி கொடுத்தா சாரி வாங்க மாட்டியா? ம் இல்லை கார்த்திக், இதெல்லாம் எங்கள் வீட்டில் தெரிஞ்சா அப்புறம் அவ்வளோதான், என்னை கொன்றுவாங்க. நான் வரேன். மலர், நீ கண்டிப்பா இந்த சாரி வாங்கி தான் ஆகணும். நீ வாங்குவ, எனக்கு தெரியும். இல்லை, நான் வாங்க மாட்டேன். சரி, அப்போ போ.